எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன கோய்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்குறோம். எந்த அரைக்காமல் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுறதுங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, கடுகு போட்டாச்சுங்க, நல்லெண்ணெய் தாங்க நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெந்தயம் ரெண்டு வெந்தயம் சேர்த்திட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயங்க, தக்காளி 2 தக்காளிங்க, பூண்டு ஒரு 10 பல் பூண்டுங்க, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பிலைங்க. எல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க பார்க்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணங்கிக்குங்க. நல்லா கொஞ்சம் கத்திரிக்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா வணங்கி வச்சுங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளுங்க ஒரு இந்த ஸ்பூனில் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதை எடுத்துங்க. அப்புறம் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா சாம்பாரத்துக்கு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்புறம் கொத்தமல்லி தூளுங்க, அது 1 ஸ்பூன் போட்டுங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனுங்க. மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க. இதெல்லாம் நல்லா அந்த வாங்கிட்டுங்க, அந்த தூளெல்லாம் பச்சை வாசி போக நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் வணங்கிட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா எல்லாமே தூள் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் புளி நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி ஊற்றிடுங்க. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கெட்டி பதத்துக்கு வேணால் கெட்டியாக ஊற்றிக்கலாங்க, இல்லை கொஞ்சம் நிறைய தான் வேணும்னா இந்த இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம 2 விதமாக இந்த கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாங்க. ஒன்று இப்படி வைக்கலாம், ஒன்று நம்ம மிளகாய் தூளெல்லாம் வறுத்து வைக்கலாங்க. அது ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேங்க. அது இதை விட சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் வேணுனாலும் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றி சாப்பாட்டுக்காக வேணுங்கிறதுனால இது நல்லா கொதிக்கிட்டுங்க. கத்திரிக்காயில் வேகணும். கடைசி சேர்த்துக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த கடுகும் வெந்தயம் நம்ம இந்த ஊறுகாய் கரைச்சி வச்சோம்லாங்க, அது தாங்க இப்போ 1 ஸ்பூன் சேர்த்த போகிறோம். 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் இந்த மாதிரி ஃப்ளவர் தரப்பு சேர்த்துங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி சேர்த்துனாவே நான் புளி குழம்பு வச்சேன்லங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்திங்க. இது கத்திரிக்காய் எண்ணெய் புளிக்குழம்புன்னு சொல்லலாங்க. இதைய நேற்று வச்சு சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. வித்தியாசமாக செஞ்சுருக்க ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றிடலாங்க. தேங்காய் ஆப்ஷனல்னாங்க, உங்களுக்கு வேணுன்னா ஊற்றிங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஆனால் ஊற்றினாலுமே குழம்பு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போது சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க.